காலை சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் ஞாபகம் வருது இட்லி, வடை, பொங்கல், மசால் தோசை, பூரி, புட்டு. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த இட்லியும் வடையும் எப்படா சேர்ந்துச்சுன்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். இது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ரெண்டும் கனெக்டடாக இருக்கேன். இந்த ஹோட்டலில் போனாலும் வடை இட்லி அப்படின்னு கேட்குறேன். இந்த வடை இட்லி வடை முன்னாடியே வந்தது. உளுந்து தலை பெய்தின்னு சங்க காலத்திலே எழுதியிருக்கான். உளுந்துல வடை செய்கிறது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இட்லி 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அதுவும் இந்தோனேஷியாவிலிருந்து வந்தது, நமக்கு இந்தியாவில் உள்ளது கிடையாது. இந்தோனேஷியாவில் பல்லவ மன்னர் வந்து இந்தோனேஷியா பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இந்தோனேஷியாவிலேருந்து வந்த சமையல் கலைஞர்கள்லாம் சேர்த்து அனுப்பி விடுறாரு மாமனார் வீட்டுக்கு. அந்த சமையல் கலைஞர்கள் அவர்கள் அரிசியை வந்து ஆவியில் வந்தக்கூடிய கலையை வைத்திருந்தாங்க. நம்ம ஊரில் உளுந்தும் சேர்ந்து இருந்தது. சரி, சேர்த்து இட்லி ஆக்கிட்டாங்க. 13ஆம் நூற்றாண்டில் தான் இட்லி வந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டில் தான் தோசை வந்துச்சு. கர்நாடகாவில் ஒரு இலக்கியம் மறந்துட்டேன், அவங்க தான் முதல்ல தோசையை பற்றி எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. என்ன சாப்பிட்டோம்? சிறுதானிய உணவு எடுத்தோம். திணை அரிசியில் சோறு சாப்பிட்ருக்கோம். வரகரிசியில் ஔவையார்கிட்ட கேட்குறாங்க, நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி, உனக்கு ஏதாவது நல்ல விருந்து கொடுக்கணும் அப்படின்னு மன்னர் சொல்கிறார். உடனே ஔவையார் வந்து எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கல. அந்த அம்மா என்ன கேட்டுச்சு? வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் மொரவென புளித்த தயிரும் தா. ஔவையாருடைய தனிப்பாடல்கள் இருக்கு. வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் மொரவென புளித்த தயிரும் தா. இது கற்பனையா இருக்குன்னே வச்சுப்பான். அந்த புலவனுடைய கற்பனைன்னு எடுத்துக்கிட்டா, புலவன் என்ன தனியாக உட்காந்து கற்பனை பண்ணுவான்? அவன் என்ன நினச்சிருப்பான்? அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் சேர்த்துருக்கலாம். இல்லை, கற்பனை இல்லை. ஔவையார் வந்து ஒரு விளிம்பு நிலை மனுஷிகளுக்காக, மனிதர்களுக்காக போராடியவர். அப்போ விளிம்பு நிலை மனிதர்கள் அன்றைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ட உணவாக அது இருக்கணும். எப்படி எடுத்தாலும் வரகரிசி சோறு அவ்வளவு முக்கியமான ஒரு உணவாக நம்மகிட்ட இருந்தது. அப்போ காலை உணவில் சிறுதானியத்தில் ஏதாவது உணவு இருக்கட்டும். இல்லை, சர்க்கரை ரொம்ப இருக்கு, நான் உடனே குறைத்தாக வேண்டும் என்றால் சிறுதானியம் கூட வேண்டாம். காலையில் நீங்கள் சாப்பிட்றதுல நல்ல சுண்டல், ராத்திரி படுக்கும்போது ஒரு கப்பு சிவப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் குக்கர்லேயே எல்லாம் உள்ள வேக வச்சு எடுத்து துளி மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சாப்பிட்ருங்க. சுண்டல், ஒரு முட்டை இல்லை 2 முட்டை. இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் துண்டு இல்லை சோயா டோஃபு ஏதாவது, ஏன்னா புரதம் வேணும் சர்க்கரை வியாதிக்கு. அப்போ இது மாதிரி ஒரு பன்னீர், கொண்டக்கடலை, ஒரு பெரிய கப்பில் சூப், எல்லா காய்கறிகளும் போட்டு சூப், இந்த 3 தான் காலையில் உணவாக சாப்பிடணும். நான் இப்படி தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இப்படி வேகமாக சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பு சுண்டல் அப்படின்னா ஒன்று பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான். அதுக்கப்புறம் இட்லி தோசைலாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு. இதுதான் சாப்பாடு, காலை சாப்பாடு. இப்படி சாப்பிட்டா 11 மணிக்கு பசிக்குமே, பசித்தால் நல்லது. 11:30 மணிக்கு பசிச்சதுன்னா பையிலிருந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. நான் என் மருத்துவமனையில் 11:30 மணிக்கு கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிடுவோம். 11:30 மணிக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது இல்லை ஒரு கப் மோர் குடிங்க, இல்லை ஒரு தேநீர் குடிங்க, அது மிகச்சிறப்பு. மதிய உணவு எடுக்கும்போது நிறைய காய்கறி, நிறைய கீரை. புலால் சாப்பிட்றதா இருந்தால் மீன், முதல் சாய்ஸ் வந்து மீன், 2வது சாய்ஸ் மட்டன், 3வது சாய்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் காங்கேயத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி வந்து கடக்நாத் கோழிம்பாங்க, கருப்பு கோழி. காங்கேயம் தானே ரொம்ப முக்கியமான ஊர், நாங்கள் படிப்பாங்க எல்லாம். அது வந்து அந்த காலில் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு. அதனுடைய சதை வந்து கருப்பு கலரில் இருக்கும். பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம். அவ்வளவு முக்கியமானது. அதை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். மதிய உணவில் சோறு குறைவாக இருக்கணும். இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அப்படி குவிச்சு அரிசியை போட்டு மேலே வந்து அப்படி அருவி மாதிரி குழம்பை விட்டு கவளமாக உருட்டி, அதெல்லாம் வேணாம். சோறு இனிமேல் மிக குறைவாக இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்கிற செய்தி தான். உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த PWD ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொக்லைன் எந்திர மாதிரி இருக்கும். எனக்கு பாலமாக சோறை வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேரை சக்கரை வியாதி ஆக்கிட்டாங்க. அதுவும் வெள்ளையார் சோறு. மறுசோறு வாங்கலைன்னா கோச்சிப்பாங்க. என்ன எந்திரிச்சிட்டீங்க, மறுசோறு வாங்கலை, ஒரு சோறே போதும், அதுவே அதிகம். இனிமேல் உங்கள் வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அந்த முதல்ல வைக்கிற, நான் அடிக்கடி சொல்றது, அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க. சாதத்தை வந்து எண்ணி சாப்பிடலாம். ஒரு 15 அரிசி
ஒரு 24 அரிசி போதும், அவ்வளவுதான் அரிசி எடுக்கணும். அந்த அரிசியவே மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூய மல்லி இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது. குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியா இல்லைன்னா வரகரிசி போன்ற சிறுதானியமா நம்ம மத்தியானம் இருக்கணும். நம்ம பெரிய தப்பு என்னன்னா புரதம் ரொம்ப குறைவா எடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் வந்து காய்ச்சலுக்கு பயம். முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம். இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு, பயங்கரமான காய்ச்சல். நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துல இருந்து கிளினிக்ல பார்க்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார். இவன் வேற இன்னும் 2 மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போறான். வேற கோவிடுடைய ஒமிக்ரானுடைய வேற வெரைட்டிலாம் வருது, ஊர் ஊரா சுத்துறாளுனா எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார். எதுக்கு சொல்றேன்னா காய்ச்சலுக்கு பயம். காய்ச்சல் வந்தா ஏதாவது பண்ணிருமோ, ஒமிக்ரானா இருக்குமோ. நான் வந்து காலையில காய்ச்சலா இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன். மகன் எல்லாம் போன் அடிச்சுட்டே இருக்காங்க. எப்பா இப்போ எப்படி இருக்க, மயக்கமாயிட்டே? இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல், எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான்லாம் ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதி தான் பயன்படுத்தினேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம். அவர் வாத்தியாரும் ஒத்துப்பார், சரி காய்ச்சல் அடிக்குது பிள்ளைய விடாதுன்னு அப்படி தான் யோசிச்சோம். ஆனால் இன்னைக்கு காய்ச்சலுக்கு பயந்து சாகிறோம். காரணம் என்னன்னா காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம். ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு 3 வருஷமா நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு. இந்த காய்ச்சலுக்கு எதிர்ப்பாற்றல் வேணும்னா முதல்ல நம்ம இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடல்ல வெள்ளணுக்கள், ஈரல், எலும்பு மஞ்சை, காம்ப்ளிமெண்ட் செல், இப்படி பல நம்ம உடம்போட எதிர்ப்பாற்றல் அணுக்கள் இருக்கு. அது நல்லா இருக்கணும்னா புரதம் நல்லா சாப்பிடணும். ஆனா நம்ம சாப்பாடுல புரதம் ரொம்ப கம்மி. வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்தோன்னு வைங்களேன், வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆனம் மீட் சாப்பிட்றான், நல்ல புலால் கட்டு துண்டுகள், கொஞ்சோல சோறு கொஞ்சம் காய், இப்படி கச்ச கச்சன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார். சரி, வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறி வச்சு கீரை வச்சு பழஞ்சாட்டு சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம். ஆனால் நம்மால் பூரா சோற்றேரியன். சோறை எவ்வளோ வச்சுட்டு சின்னோடு கப்பில் காய், சின்னோடு கப்பில் காய், அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும், கொஞ்சோல சோறு இருக்கணும். சர்க்கரை வியாதியஸ்தர் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரிசியை குறைத்து புரத உணவுகள், கீட்டோ ஃபுட்டுன்னு சொல்றான், புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். அதிகம் மீன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை. இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பழமும் எடுக்கலாமா? அந்த முக்கணி கூடாது, மா பலா வாழை வேண்டாம். என்ன எடுக்கணும்? நல்ல கொய்யா, சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது, பப்பாளி, மாதுளை, ஆப்பிள், நெல்லிக்காய், ஏதாவது ஒரு கனி எடுத்துக்கொள்ளலாம். இது மதிய உணவுல இருக்கணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும். 5:30 மணிக்கு சாப்பிடணும் சார் டின்னரை. 5:30 மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும். MITல பாஸ்டன்ல மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க, இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். காலையில் 9 மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு போதுங்கிறான். ஆனால் தமிழர்கள் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அந்தி சத்தியில் தான் சாப்பிட்டோம். நடுவில் எப்படி வந்து தெரியல, சாம்பார், ரசம், வடை, அவியல், பொரியல், கூட்டு பொரியல், மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர், ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக 20 பலகாரம் 25 பலகாரம் சாப்பிட்றோம் நைட்டில். நைட்டில் மிக எளிய உணவு, மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி. எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானிய அடை, இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால். சார் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு. ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி, அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட் எல்லாம், அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும். கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட வந்து நல்ல தால் மட்டும், தால் கறி மட்டும், பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக் கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும். ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது. அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை. அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தக்கோலம்னு பேரு, பிரியாணிக்கு மேல நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க. அது வெறும் மனத்துக்காக இல்லை. அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்துதான்
இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கு வந்திருக்கிற டாமி ஃப்ளூ மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாமி ஃப்ளூ எதுல இருந்து வருதுன்னா சிகிமிக் ஆசிட். அந்த சிகிமிக் ஆசிட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அன்னாசி பூல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்கு. கருஞ்சீரகம் இஸ்லாத்துல கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னா கருஞ்சீரகம் தான். ப்ரொஃபட் என்ன சொல்றாங்க? மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்றாங்க. இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ல உதவி செய்யுது அப்படின்னு ஆய்ந்து அறிந்து சொல்கிறார்கள். இப்போ இன்னைக்கு நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக துணையாக காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்பட்டு வருது. சீரக தண்ணி குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவுக்கும் நல்லது. இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல நம்ம உணவு பழக்கத்துல ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான். ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கே போய் காலையில பொங்கல் புரியோதரை அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பா நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு மாசத்துக்கு 5000 பேஷண்ட் நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து பார்க்குறோம். அந்த 5000 பேரில் 1500 பேர் டயபெட்டிக் எங்கள் டேட்டா சொல்லுது. அந்த 1500 பேரில் ஒரு 300-350 பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த 300 பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல, மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சுருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம். ஏன் இவருக்கு கட்டுப்பாடாக இருக்குது? அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சிகள். பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள்ட்ட இருக்கணும். 3ஆம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி. எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க JEE 4A நீட் 4B அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது. குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு? பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைகள் தினசரி 1 மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும். சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியா உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான். நண்பர்களே, குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க. சக்கரை வியாதி வந்துருச்சு, முதல் விஷயம் நடைப்பயிற்சி. 45 நிமிஷம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. நடைன்னா உடனே 10 பேர் சேர்ந்து கையை காலை ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்னாச்சு, எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படம், இப்படிலாம் கதை பேசிட்டு போகாதீங்க. நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன். 10 பேர் ஒன்னா நடப்பாங்க, ஊர்வலம் போற மாதிரி. அவங்க பேசுறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை. முடிந்த வரைக்கும் நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க. அழகா காதுல எத்தனை விஷயம். உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவா செல்லத்துறை வரார், என்னுடைய காதின் நண்பர் அவர் தான். நான் எப்போ நடக்கும் போதும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடப்பேன். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை 15 நிமிஷத்தில் அழகா சொல்லிடுவார். பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார். நண்பர்களை அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க. முத்துநலன் வராங்க, மதுக்கூர் வராங்க, பவா வராரு. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இதுல கேட்கிற விஷயம் பல வகையில உங்க வாழ்க்கையை மாற்றும். குறிப்பா பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும். ஒரு நாள் பவா இல்லையா, இன்னொரு நாள் பாவா பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்பேன், ஒரு நாள் அருணா சாயராம் பாட்டு கேட்பேன், ஒரு நாள் வேற ஏதாவது ஒரு போட்காஸ்டில் 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கொண்டு போவேன். அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு 1 மணி நேரம் நடை. ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கணும். இது ஒண்ணு நடந்தா மட்டும் போதுமா? போதாது. நடைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும். தசைகளை வலுவாக்கணும். நல்ல டார்சிப்ளெக்ஷன், நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது, குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்றது, ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்றது, இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். தினசரி ஒரு 10 நிமிடம் உடல் பயிற்சி, 5 நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆக பொக்கிஷமான விஷயம் நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது. அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்கிறோம்னு தெரியல. நம்ம பழகணும்.
ரெகுலரா சக்கரை வியாதி இருக்கா, கபாலபாதி பிராணாயாமா. ரத்த கொதிப்பு இருக்கா, சீத்தளி பிராணாயாமா. தூக்கம் வரலையா, யோக நித்ரா. இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் பொறுக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துல யூடியூப்ல கத்துக்கலாம். 5 நிமிடம். எத்தனை விஷயத்தை யூடியூப்ல கத்துக்கிறோம். இதுக்காக ஒரு 5 நிமிஷம் கத்துக்க முடியாதா? கற்றுக்கொள்ளலாம். அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு 5 நிமிடம் வைத்துக்கொள்ளும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். பல பேருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. நல்ல ஒரு இரவுல 7 மணி நேரம் தூங்கி காலையில் எந்திரிச்சோடனே அப்படி உற்சாகமா எந்திக்கிற மனநிலை இல்லைனாலே மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ பிரச்சனை விடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சோன்னா நமக்குள்ள தவறு இருக்குன்னு அர்த்தம். இரவு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். சார் நான் 1க்கு போறதுக்கு 3 தடவை எந்திப்பேன், அவர் சுவிட்சை போட்டா எந்திரிச்சிருவேன். அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு அந்த தூக்கத்திற்கு பயன் கிடையாது. நல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் தங்கு தடையற்ற தூக்கம், அன்இன்டரப்டட் ஸ்லீப் அப்படிம்பாங்க. எந்த தடையும் இல்லாமல் 7 மணி நேரம் தூங்கணும். 7 மணி நேரம் தூக்கம், 3/4 மணி நேரம் நடை, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, கூடவே